அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் கவியரசு. நான் கரூர் மாவட்ட வேளாண் அறிவியல் மையத்தில் தோட்டக்கலை தொழில்நுட்ப வல்லுநராக பணிபுரிஞ்சிட்ருக்கேன். இப்போ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ஒரு முக்கியமான ஒரு பயிரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இதில் வாழை சாகுபடி. வாழை சாகுபடியில் என்னென்ன மாதிரி புதிய தொழில்நுட்பங்கள் இருக்குது, அது விவசாயிகள் என்னென்ன மாதிரி அந்த தொழில்நுட்பங்களை எப்படி கடைபிடிக்கலாம் அப்படிங்கிற தொழில்நுட்பங்கள் தான் இப்போ நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா வாழை அப்படின்னு பார்க்கும்போது கரூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் விவசாயிகள் அதிகமாக சாகுபடி பண்ணக்கூடியது நாணிப்பூவன் அப்படின்னு சொல்லக்கூடியது. இங்கே பார்த்திங்கன்னா விவசாயிகள் நெய்ப்பூவன் அப்படின்னு சொல்லுவோம். இன்னும் ஒரு 2-3 பேரில் நம்ம சொல்லிகிட்ருக்கோம். அது போக பார்த்திங்கன்னா பூவன், ரஸ்தாளி, கற்பூர வாழை, நேந்திரன் இந்த மாதிரி ரகங்களும் நம்ம கரூர் மாவட்டத்தில் நம்ம விவசாயிகள் சாகுபடி பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ வாழை சாகுபடியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமானது கன்று தேர்வும் கன்று நேர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய தொழில்நுட்பம் தான் ரொம்ப முக்கியமானது. விவசாயிகள் நிறைய விவசாயிகள் பார்த்திங்கன்னா வியாபாரிங்கிட்ட எங்களுக்கு 1000 கன்று வேணும், 2000 கன்று வேணும்னு சொல்லிடுவாங்க. வியாபாரி என்ன பண்ணுவாருன்னா, நோய் தாக்கம் உள்ள கன்றா இல்லை இது நல்ல கன்றா, கன்றோட எடை எந்த அளவுக்கு இருக்குது அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அவங்களும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எங்கே கன்று இருக்கோ அங்கேருந்து பார்த்திங்கன்னா குறைந்த எடை உள்ள கன்றுகளும் கொண்டு வருவாங்க. அதே மாதிரி அதிக எடை உள்ள கன்றுகளும் கொண்டு வருவாங்க. நோய் தாக்கத்தை உள்ள கன்றுகளை கொண்டு வரும்போது நம்ம பகுதியில் புதுசாக அந்த நோய்களை நம்ம பரவுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் என்ன பண்ணோம்னா, வாழை விவசாயிகள் கண்டிப்பாக அவங்களுடைய வயலுக்கு தேவையான கன்றுகளை அவங்களுக்கு தெரிந்த விவசாயியோட வயல்லேருந்தோ இல்லை அவங்களுடைய வயலில் இருந்தோ அவங்களே தோண்டி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் கன்று நம்ம எடுக்கும்போது பார்த்திங்கன்னா என்ன மாதிரி எடுக்கணும்னா, கன்றோட எடை 1.5 கிலோவிலேருந்து 2 கிலோ அளவுக்கு கன்றோட எடை தேவைப்படுது. இந்த கன்றுகளை நம்ம எடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா, கன்றோட அடிப்பகுதி, அந்த வேர் பகுதி இருக்கு இல்லைங்களா, அந்த கிழங்கு பகுதியை பார்த்திங்கன்னா லேசாக நம்ம சீவிட்டு பார்க்கும்போது அடிப்பக்கம் வெளுத்து இருக்கணும். அதில் ஏதாவது பார்த்திங்கன்னா நம்ம ப்ரௌன் கலரில் அந்த மாதிரி ஏதாவது வடு மாதிரியோ இல்லை இந்த மாதிரி ஏதாவது அழுகி போன மாதிரி இருக்குது அப்படின்னா அது பார்த்திங்கன்னா பூஞ்சானங்களோட தாக்குதல். அந்த மாதிரி இருக்கக்கூடிய கிழங்குகளை முடிஞ்ச வரைக்கும் அந்த பகுதிகள் வர்ற வரைக்கும் பார்த்திங்கன்னா சீவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இயற்கை இடுபொருட்கள் சூடோமோனாஸ் ட்ரைகோடர்மா வெடின்னு சொல்லுவோம். இது பார்த்திங்கன்னா தண்ணியில் லிட்டர் தண்ணிக்கு பார்த்திங்கன்னா 10 கிராம் அப்படிங்கிற அளவில் நம்ம ஒரு ட்ரம்மில் நம்ம கரைச்சிக்கலாம். கரைச்சிக்கிட்டு என்ன பண்ணுவோம்னா, இந்த அடி கிழங்கு சீவிய கன்றுகளை ஒரு 5லேருந்து 10 நிமிடங்கள் நம்ம அந்த கரைசலில் ஊற வச்சுருவோம். ஊற வைக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, கிழங்குல இருக்கக்கூடிய பூஞ்சான வித்துக்கள் இருந்தாலும் எல்லா பூஞ்சான வித்துக்களும் அழிஞ்சு போயிடும். இப்போ கன்று தேர்வு பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நடவு முறை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பகுதியிலும் வேறுபடும். இப்போது நம்ம கரூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கனாக்கா ஆற்றுப்படுகை ஓரமாக இருக்குது. ஆற்று தண்ணி வரும், நம்ம காவிரி ஆற்று தண்ணி வரும். இதே விவசாயிகள் பார்த்திங்கன்னா தண்ணி ஆற்று தண்ணி இல்லாமல் பார்த்திங்கனாக்கா போர்வெல்லோ இல்லை பார்த்திங்கன்னா கிணறு நம்பிக்கை இருக்கக்கூடிய விவசாயிகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க கிடங்கு வெட்ட மாட்டாங்க. நம்ம கரூர் மாவட்ட விவசாயிகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்க 2 லைனுக்கு கிடங்கு வெட்டுவாங்க. அது எதுனா அந்த தண்ணியை பார்த்திங்கன்னா வடிகிறதுக்கு அந்த கிடங்குகள் வெட்டுவாங்க. இங்கே நம்ம மாவட்டத்தில் அந்த மாதிரி கிடங்கு வெட்டி தான் பண்ணிகிட்ருக்காங்க. நடைமுறை அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஆற்று தண்ணி பாயுது அப்படின்னா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகள் பார்த்திங்கன்னா ஒற்றை நடவு முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா 1.8 × 1.8 மீட்டர் அளவில் பார்த்திங்கன்னா விவசாயிகள் நடவு பண்ணலாம். இதே பார்த்திங்கன்னா அடர் நடவு முறை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அடர் நடவு முறை அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு குழியில் பார்த்திங்கன்னா 2 கன்றுகள் வரும். அந்த 2 கன்றுகளுக்கு உள்ள இடைவெளி 1 அடியிலிருந்து 1.5 அடி அளவுக்கு வைப்போம். அடர் நடவு முறைக்கு பார்த்திங்கன்னா 1.8 மீட்டர் இன்ட்டு அது பார்த்திங்கன்னா 3.6 இந்த அளவில் நம்ம நடவு பண்ணும்போது அந்த அடர் நடவு முறையில் வரக்கூடிய கன்றோட மகசூல் நல்லா இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதுக்கு தேவையான சத்துக்கள் இதெல்லாமே நம்ம கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நல்ல மகசூல் நம்ம நார்மலாக ஒரு வயலில் ஒரு 800 கன்றுலேருந்து 1000 கன்று நடவு பண்ணுறோம் அப்படின்னா அதில் பார்த்திங்கன்னா இன்னும் பார்த்திங்கன்னா இன்னொரு 400-500 கன்று சேரும். அப்படி சேரும்போது நமக்கு நம்மளுடைய செலவு அந்த 500 கன்று சேரும்போது அதோட பார்த்திங்கனாக்கா வருமானமானது நம்ம பண்ணக்கூடிய செலவுகளை பார்த்திங்கனாக்கா ஈடு செஞ்சிடும். மீதி இருக்கக்கூடிய பார்த்திங்கன்னா நம்ம எப்போ நடவு பண்ணக்கூடிய 800லேருந்து 900 கன்றுகளானது பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல வருமானத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம நடவு பண்ணிடுறோம். நடவு பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயங்கள் பார்த்திங்கன்னா உரமிடுதல் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா விவசாயிகள் 3, 5, 7வது மாதம் இந்த மாதிரி 3 முறையை பார்த்திங்கன்னா நம்ம உரங்களை பிரித்து கொடுக்குறோம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம 3வது மாதம் கொடுக்கக்கூடியதில் தலை சத்து, மணி சத்து அப்படிங்கிற இந்த 2 சத்துக்கள் தான் நம்ம கொடுக்கணும்.
ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க அந்த கன்றுகள் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வளரும்போது வந்து நிறைய இலைகள் பிடிச்சி வரும். அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா தலை சத்து கொடுக்குறோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மணி சத்து அப்படிங்கிறது வந்து நல்ல வேர் வந்து ஊன்றி வந்து பார்த்திங்கன்னா நிறைய சத்துக்களை வந்து எடுத்து கொடுக்கக்கூடிய தன்மைக்கு வந்து மாறணும் அப்படிங்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம மணி சத்து கொடுக்குறோம். ஒரு வாழை சாகுபடி பண்ணுறோன்னா ஒரு விவசாயி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கன்றுகளுக்கு எவ்வளோ உரம் கொடுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ இதில் வந்து பார்த்தோன்னா ஒரு வருடங்களுக்கு ஒரு கன்றுக்கு தேவையான உர அளவு நான் சொல்லிடுறேங்க. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா 110 கிராம் வந்து தலை சத்து கொடுக்கணும், 35 கிராம் வந்து மணி சத்து, 330 கிராம் வந்து சாம்பல் சத்து. இந்த அளவில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து ஆற்று பாசனம் இல்லாத பகுதிகளுக்கு இந்த அளவு கொடுத்தா போதும். இதை வந்து நம்ம 3ஆக பிரித்து கொடுக்கலாம். 3ஆவது மாதம், 5ஆவது மாதம், அது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 7ஆவது மாதம். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 3 முறையை வந்து நம்ம பிரித்து கொடுக்க வேண்டியதாக இருக்குது. நம்ம கிடங்கு வெட்டி தண்ணி பாய்ச்சிரும் அப்படின்னா அந்த விவசாயிகள் வந்து கடைப்பிடிக்க வேண்டியது இப்போ நான் சொன்ன அளவு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து இரட்டிப்பாக வந்து கடைப்பிடிக்கணும். தலை சத்து வந்து பார்த்திங்கன்னா 220 கிராம் அந்த அளவுக்கு, மணி சத்து வந்து பார்த்திங்கனாக்க அது வந்து 70 கிராம் அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். சாம்பல் சத்து வந்து பார்த்திங்கனாக்க இன்னும் வந்து இப்போ அதை வந்து ஒரு 600 கிராம் அந்த அளவுக்கு வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா விவசாயிகளுக்கு வந்து அந்த சத்து பற்றாக்குறை அப்படிங்கிறது வந்து வராது. இது வந்து நான் சொல்லக்கூடிய வந்து பேரூட்ட சத்துக்கள். ஏன்னா விவசாயிகள் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். நீங்கள் வந்து எந்த விவசாயம் செய்தாலும் வந்து பார்த்திங்கன்னா சத்துக்கள் அப்படின்னும்போது வந்து பேரூட்ட சத்துக்கள் இருக்குது, 2ஆம் நிலை சத்துக்கள் இருக்குது, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கனாக்க நுண்ணூட்ட சத்துக்கள்னு சொல்லுவோம். இப்போ நான் முன்ன சொன்னது வந்து பார்த்திங்கன்னா தலை சத்து, மணி சத்து, சாம்பல் சத்து, இது 3 வந்து பார்த்திங்கன்னா பேரூட்ட சத்து. அடுத்து வந்து கால்சியம், மெக்னீசியம் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து 2ஆம் நிலை சத்துக்கள். இது போக வந்து பார்த்திங்கனாக்க நுண்ணூட்ட சத்துக்கள், இரும்பு சத்து, துத்தநாகம், போரான், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஜிங்க்கு, இந்த மாதிரி இருக்கக்கூடிய வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 வகையான சத்துக்கள் வந்து நுண்ணூட்ட சத்துக்கள். இதை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா கலவை வந்து பார்த்திங்கனாக்க நுண்ணூட்ட கலவையாக வந்து பார்த்திங்கனாக்க விவசாயிகளுக்கு கொடுத்துட்ருக்கோம். இப்போ இது வந்து குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம திருச்சியில் அமைந்துள்ள வந்து பார்த்திங்கன்னா தேசிய வாழை ஆராய்ச்சி மையத்தின் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா வாழை சக்தி அப்படிங்கிற வந்து ஒரு நுண்ணூட்ட கலவை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பரிந்துரை பண்ணி நம்ம இலைவெளி தெளிப்பான கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கனாக்க நம்ம பெங்களூரில் அமைந்துள்ள வந்து பார்த்திங்கன்னா இந்திய தேசிய தோட்டக்கலை ஆராய்ச்சி மையம் அவங்க மூலமாக வந்து பார்த்திங்கனாக்க வாழை ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நுண்ணூட்ட கலவை வந்து நம்ம விவசாயிகளுக்கு வந்து கொடுத்துட்ருக்கோம். இது வந்து பார்த்திங்கனாக்க 3ஆம் மாதம் 3, 4, 5 இந்த மாதங்களில் வந்து பார்த்திங்கன்னா 1 மாத இடைவெளியில் 2 கிராம் வந்து 1 லிட்டர் தண்ணிக்கு அப்படிங்கிற அளவில் வந்து நம்ம எடுத்துக்கிட்டு இதை வந்து நம்ம இலைவெளியாக தெளிக்கிறோம். இது கூட வந்து பார்த்திங்கனாக்க ஒரு டேங்குக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எலுமிச்சம்பழம், இது கூட வந்து ஒட்டும் பசை, நீங்கள் வந்து அப்சைட்டி அப்படிங்கிறதோ இல்லை வந்து காதி சோப்போ இது வந்து ஒட்டும் பசை கிடைச்சா பார்க்கலாம். அப்படி இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷாம்பு பாக்கெட்டு கூட வந்து பார்த்திங்கனாக்க நம்ம பயன்படுத்திக்கலாம். ஒரு டேங்குக்கு ஒரு 3 பேக்கெட் மாதிரி பயன்படுத்திக்கிட்டோன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா செலவு குறையும். ஏன்னா 3 பாக்கெட்னும் 3 ரூபா அந்த அளவுக்கு தான் வரும். ஒரு டேங்குக்கு வந்து ஒரு எலுமிச்சம்பழம் போட்டு நீங்கள் இந்த நுண்ணூட்ட கலவைகள் அடிக்கும்போது என்ன ஆகுனா இந்த எலுமிச்சம்பழத்தில் இருக்கக்கூடிய வந்து சிட்ரிக் அமிலமானது இந்த 8 வகையான சத்துக்கள் சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த சத்துக்கள்லாம் ஒருங்கிணைந்து அந்த பயிர் எடுத்துக்கூடிய தன்மையை வந்து மாற்றி கொடுக்கக்கூடியதுனால அந்த சத்துக்கள் வந்து நேரடியாக வந்து பயிருக்கு போய் சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பேரூட்ட சத்துக்கள், 2ஆம் நிலை சத்துக்கள், அப்புறம் நுண்ணூட்ட சத்துக்கள்னு சொல்லி 3 விதமான சத்துக்கள் பார்த்தோம். அதை எப்படி வந்து நம்ம எந்த முறையில் கொடுக்கலாம் அப்படின்ற விஷயங்களும் நம்ம பார்த்தோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த சத்து குறைபாடுகள் வந்தால் நம்ம வந்து வாழையில் என்ன மாதிரி அறிகுறிகள் தென்படும் அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து விவசாயிகள் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அறிகுறி தென்படும் போது நம்ம வந்து அதை வந்து ஈஸியாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா விரைவாக வந்து நிவர்த்தி செய்கிறதுக்கான வந்து வாய்ப்புகள் இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேரூட்ட சத்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா தலை சத்து குறைபாடு வந்தது அப்படின்னா அடிப்பக்கமாக இருக்கக்கூடிய முதிர்ந்த இலைகளானது முழுமையாக வந்து பார்த்திங்கன்னா வெளுத்து போகும். அதே வந்து மேலே இருக்க நுனி இலைகள் வந்து பசுமையாக இருக்கும், கீழே அடிப்பக்கமாக இருக்கக்கூடிய இலைகள் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா வெளுத்து போகும். இது வந்து பார்த்திங்கன்னா தலை சத்தோட குறைபாடு. அடுத்து சொல்லக்கூடிய வந்து மணி சத்து வந்தது அப்படின்னா இலைகளோட வந்து பார்த்திங்கனாக்க ஓரப்பகுதி, முதிர்ந்த இலைகளோட வந்து பார்த்திங்கனாக்க ஓரப்பகுதியானது வந்து பார்த்திங்கன்னா வி வடிவத்துக்கு ஒரு செவந்து போன மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பழுப்பு நிறம் வந்தது அப்படின்னா அது வந்து மணிசத்து குறைபாடு. அடுத்து வந்து பார்த்திங்கனாக்க சாம்பல் சத்து குறைபாடு வந்து எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழை கன்று வந்து பார்த்திங்கன்னா தார் ஈனுது பார்த்திங்களா, அந்த கொன்னை வெளியே வந்ததுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா அது பிஞ்சுகள் ஊறும்போது அதுக்கு தேவையான வந்து பார்த்திங்கன்னா சாம்பல் சத்துக்கள் தேவைப்படும். அந்த சமயத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த அடி இலைகளானது வந்து பார்த்திங்கனாக்க தீஞ்சி போன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறிகுறியை காட்டும். அந்த சமயத்தில் வந்து நம்ம வந்து தானாக புரிஞ்சிக்க வேண்டியதான், நம்ம வந்து வாழை மரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சாம்பல் சத்து நம்மளுடைய வயல்லையும் இல்லை, அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த சாம்பல் சத்து கொடுக்கல அப்படின்னும் போது சாம்பல் சத்தை வந்து நம்ம ஈடு செய்கிறதுக்கான வந்து என்ன மாதிரி உரங்கள் கொடுக்கலாம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் பார்த்து சாம்பல் சத்து கொடுக்கக்கூடிய வந்து உரங்களை வந்து நீங்கள் கொடுக்கும்போது என்ன ஆகுனா தாரும் வந்து நமக்கு வந்து தரமாக கிடைக்கும். இன்னொன்று வந்து பார்த்திங்கனாக்க அந்த பயிருக்கு வந்து தேவையான சத்துக்களும் போய் சேரும்.
நமக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்ல வந்து விலைகளும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி வந்து நுண்ணூட்ட சத்துக்கள் சொன்னோம் பார்த்தீங்களா, நுண்ணூட்ட கலவை பார்த்தீங்கன்னா வாழை சக்தி வாழை வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது பனானா ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி இந்த நுண்ணூட்ட சத்துக்களை வந்து நீங்கள் 3, 4, 5 இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாத ஒரு மாத இடைவெளியில் வந்து பார்த்தீங்கன்னா 3 முறை நீங்கள் வந்து பயிர்களுக்கு கொடுக்கறதுனால வந்து என்ன நன்மைகள்னு பார்த்தீங்கன்னா, நிறைய விவசாயிகளோட தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இலைகள் வந்து புதுசாக வரக்கூடிய இலைகள் வந்து பார்த்திங்கன்னா சுருண்டுட்டே வரும். இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த இலைகள் வந்து பார்த்தீங்கன்னா மடமடப்பாக இருக்கும். நீங்கள் அந்த இலைகளை வந்து பார்த்தீங்கன்னா கையில் எடுத்து பிசைஞ்சு போட்டாலும் என்ன திரும்ப அதே மாதிரி சுருண்டுட்டே வந்துடும். இந்த மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த நுண்ணூட்ட சத்துக்களோட குறைபாடு தான். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த நுனி இலைகள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த நுனி இலைகள் எல்லாமே வந்து பழுக்கும், மஞ்சள் அடிக்கும். ஆனால் வந்து மற்ற இலைகள் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து நல்லா வந்து பசுமையாக இருக்கும். நுனி இலையிலேருந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் அடிக்க ஆரம்பிச்சதுன்னா அது வந்து இரும்பு சத்து குறைபாடுன்னு சொல்லி சொல்லுவோம். அந்த இரும்பு சத்து குறைபாடு வந்ததுன்னா என்ன ஆகுனா, இப்போ முதல்ல வந்து நுனி பகுதியில் வந்து அந்த அறிகுறி தென்படும். அடுத்து என்ன பண்ணோம்னா எல்லா இலைகளுக்கும் அடிப்பக்கம் இருக்கக்கூடிய வந்து இலைகள் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த இரும்பு சத்தோட குறைபாடு போகும். இதை நம்ம பார்த்து வந்து நம்ம அந்த நுண்ணூட்ட கலவைகள் வந்து தெளிக்கல அப்படின்னா இது வந்து அந்த அடி இலை வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா அந்த இது மஞ்சளானது வந்து பார்த்திங்கனாக்க மஞ்சளானது வந்து போயிட்டு அந்த இலைகள் எல்லாமே வந்து காஞ்சி அந்த குறிப்பிட்ட சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மர கன்றுகளே ஒரு வாழைக்கன்று வந்து பார்த்திங்கனாக்க முழுமையாக காயறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்து குறிப்பாக இந்த நுண்ணூட்ட கலவை வந்து அனைத்து வாழை விவசாயிகளும் கடைபிடிச்சிங்க அப்படின்னா நமக்கு வந்து மகசூல் இழப்பும் இருக்காது. நல்லா வந்து பார்த்திங்கனாக்க காயோட தரம் வந்து நல்ல தாரோட வந்து பார்த்திங்கனாக்க எடை வந்து நல்ல எடை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. திருச்சியில் அமைந்துள்ள வந்து பார்த்திங்கன்னா தேசிய வாழை ஆராய்ச்சி மையத்தின் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரகங்கள் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதே நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் கோயம்புத்தூர்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா ரகங்கள் வெளியிட்டிருக்காங்க. இப்போ நம்ம வந்து முதல்ல வந்து பார்த்திங்கன்னா நம்ம திருச்சி தேசிய வாழை ஆராய்ச்சி மையத்திலேருந்து வெளியிடப்பட்டுள்ள வந்து பார்த்திங்கன்னா ரகங்கள் குறித்து நம்ம பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா உதயம், சபா, காவேரி கல்கி, காவேரி சுகந்தம் இந்த மாதிரியான ரகங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பகுதிக்கு ஏற்ற மாதிரி வந்து ரகங்கள் வந்து நம்ம தேசிய வாழை ஆராய்ச்சி மையத்திலேருந்து பயிரிடப்பட்டிருக்குது. இந்த ரகங்கள் இப்போ நான் சொல்லக்கூடிய வந்து இந்த ரகங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கரூர் மாவட்ட விவசாயிகளோட வந்து வயலில் வந்து நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இது ஆய்வுகள் பண்ணியிருக்கோம். ஆய்வுகள் மற்றும் செயல் விளக்கங்கள் பண்ணியிருக்கோம். எல்லா ரகங்களுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து பார்த்திங்கனாக்கா மகசூல் நம்ம பகுதிக்கு ஏற்ற ரகங்களாக இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் மூலமாக வந்து பார்த்திங்கனாக்கா ஏற்கனவே வந்து கோ-1 அப்படிங்கிற வந்து ரகம் வந்து வெளியிட்டிருந்தாங்க. இப்போ ஒரு 2 வருடங்களுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கோ-2 அப்படிங்கிற வந்து ஒரு நோய் எதிர்ப்பு தன்மை உள்ள வந்து ரகங்கள் வந்து பார்த்திங்கனாக்கா வெளியிட்டிருக்காங்க. இப்போ இப்போ வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த வயல் வந்து பார்த்திங்கன்னா கோ-2 அப்படின்னு சொல்லக்கூடிய வந்து பார்த்திங்கனாக்கா வாழை ரகம் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம கரூர் மாவட்டம் தோகமலை வட்டாரத்தில் உள்ள வந்து பார்த்திங்கனாக்கா முதலப்பட்டி கிராமத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விவசாயியோட வயலில் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ கொடுத்து வந்து பார்த்திங்கன்னா 1 வருடம் ஆகுது. அதுக்கான வந்து தொழில்நுட்பங்கள் எல்லாமே வந்து நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். கன்று தேர்வு, கன்று வந்து எப்படி வந்து நம்ம நேர்த்தி பண்ணணும், அதுக்கான வந்து என்னென்ன வந்து நுண்ணூட்ட உரங்கள் கூட்டணும், எப்பப்போ உரங்கள் கூட்டணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். இந்த தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து செயல் விளக்கமாக வந்து ஒரு ஆய்வாக நம்ம வந்து எடுத்து பண்ணோம். குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கோ-2 அப்படிங்கிற ரகமானது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நாணி பூவன் சொல்லுவோம் இல்லைங்களா, நெய் பூவன், அந்த நெய் பூவன் ரகத்தோட வந்து பார்த்திங்கனாக்க அந்த ரகத்தை சேர்ந்தது. இது நம்ம பகுதிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இப்போ மகசூல் வந்து நம்ம வந்து அறுவடை பண்ணியிருக்கோம். இப்போ வந்து விவசாயிகளும் வந்து இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா இலைப்புள்ளி நோயோ வாடல் நோயோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா வேறு தண்டு துளைப்பான் இந்த மாதிரி வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் விவசாயிகள் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து பார்த்திங்கன்னா நல்ல தாரை வந்து நம்ம எடுக்கிறதுக்கான வந்து வாய்ப்புகள் வந்து நல்லா தென்படுது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த ரகத்தை வந்து ரகத்தோட முக்கியமான பண்புகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வாழையில் வரக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா நோய்கள், வாடல் நோய் வந்து ஒரு முக்கியமான பிரச்சனை. அடுத்து வந்து பார்த்திங்கனாக்க தண்டு துளைப்பான ஒரு பிரச்சனை, அப்புறம் வந்து சிக்காட்டாக்கா இலைப்புள்ளி நோய் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 3மே வந்து பார்த்திங்கனாக்க நமக்கு வந்து மகசூல் இழப்பை ஏற்படுத்தக்கூடியது. இதில் வந்து இலைப்புள்ளி நோயும் வாடல் நோயும் வந்து பார்த்திங்கன்னா பூஞ்சானத்தால் வரக்கூடிய நோய்கள். இந்த தண்டு துளைப்பான் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு விதமான வந்து பார்த்திங்கன்னா பூச்சியின் மூலமாக வந்து தண்டு வந்து பார்த்திங்கனாக்கா சேதப்படுத்துறதுனால வந்து ஏற்படக்கூடியது. இதன் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து மகசூல் இழப்பு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வயலை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரகம் வந்து நல்லா வந்து மகசூல் வந்து கொடுத்துருக்கு. இன்னொன்று வந்து விவசாயிகள் இந்த தோட்டத்தில் வந்து பார்க்கும்போது நம்ம கரூர் மாவட்டத்துக்கு ஏற்றதாக இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா மற்ற விவசாயிகளுக்கும் இந்த கோ-2 அப்படிங்கிற வந்து ரகத்தை வந்து நாங்கள் வந்து இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகளுக்கு வந்து கொடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து இந்த ரகத்தை வந்து பரவலாக்கம் பண்ண போகிறோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து முக்கியமான வந்து பார்த்திங்கனாக்க இப்போ இந்த நோய்களை பற்றி வந்து பார்க்க போகிறோம். இதில் வந்து நோய்கள் அப்படின்னு பார்க்கும்போது வந்து முதல்ல வரக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா
இலைப்புள்ளி நோய். இலைப்புள்ளி நோய் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ரகங்களில் தான் வரக்கூடியது. இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பெருமளவு வந்து அந்த மகசூல் இழப்பை வந்து நமக்கு வந்து கொடுக்காது. இது வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து சூடோமோனஸோ இல்லை ட்ரைகோடர்மா விரிடியோ இந்த மாதிரி இருக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா 3 மாத இடைவெளியில் வந்து பார்த்திங்கன்னா இலைவெளியை வந்து தெளிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இலைப்புள்ளி நோய் வராது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்க முக்கியமான நோய் வந்து பார்த்திங்கன்னா வாடல் நோயின்னு சொல்லுவோம், வில்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வாடல் நோய் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, இது நம்ம அந்த கன்று வந்து தேர்வு செய்யாமல் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு வியாபாரிகிட்ட இருந்தோ இல்லை வந்து வெளியிலேருந்தோ நம்ம வந்து மொத்தமாக வாங்கி அதை வந்து அடிப்பக்கத்தை சீவி பார்க்காம நோய் தாக்கப்பட்ட கிழங்கா என்னன்னு பார்க்காம வந்து நம்ம நடவு பண்ணோம் அப்படின்னா, இந்த கிழங்குகளானது அந்த பூஞ்சானம் வந்து பார்த்திங்கன்னா கிழங்கோட அடிப்பக்கத்துலேருந்து ஒரு பக்கமாக இருந்து சாப்பிட்டுட்டு வரும். இது வந்து பார்த்திங்கனாக்க அந்த நடு தண்டு பகுதி நமக்கு வந்து தார் வெளியே வருதுங்களா, அந்த நடு தண்டு பகுதியும் அடி கிழங்கோட பகுதியும் வந்து சேரக்கூடிய பகுதியை வந்து அதை அடையிறதுக்கு 6லேருந்து 7 மாதங்கள் எடுத்துக்கும். அப்போ 6லேருந்து 7 மாதம் அப்படின்னும் போது என்னென்னா, நம்ம நடவு பண்ணதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா அந்த கொன்னை வெளியே வரும்னு சொல்லி விவசாயிகள் எல்லாமே நம்ம எதிர்பார்த்துட்ருப்போம். கரெக்டாக வந்து அந்த கொன்னை வந்து வெளியே வர சமயத்தில் என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த அடிப்பக்கமாக இருந்து ஒரு பக்கமாக சாப்பிட்டுட்டு வரக்கூடிய இந்த பூஞ்சானமானது கிழங்கோட பகுதியும் அந்த கரு சேரக்கூடிய பகுதியை வந்து பார்த்திங்கனாக்கா சரியாக வந்து 6லேருந்து 7 மாதங்களில் நமக்கு வந்து அந்த கொன்னை வெளியே வர சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா அழுகலை உண்டாக்கிடும். அந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு வாரத்தில் வந்து அந்த வாழை கன்றோட வந்து பார்த்திங்கன்னா மொத்த இலைகளும் வந்து பார்த்திங்கன்னா பழுப்பு அடைந்து மஞ்சளாக மாறி வந்து அந்த கன்று வந்து முழுமையாக வந்து பார்த்திங்கன்னா பட்டு போயிடும். இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு விவசாயி வந்து நம்ம ஒரு 6லேருந்து 7 மாதங்கள் வந்து அவ்வளோ செலவு பண்ணி நம்ம வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகள் கொண்டு வந்து 7 மாதங்களுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தார் வந்து எதிர்பார்க்கும் போது தாரும் வராமல் வந்து பார்த்திங்கன்னா அந்த கன்று வந்து பட்டு போகிறது வந்து விவசாயிகளுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய மகசூல் ஏற்படுத்தியிருக்கு. அதனால் விவசாயிகளுக்கு நம்ம வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா சொல்லக்கூடிய வந்து கருத்து என்னென்னா, விவசாயிகள் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த விதை வந்து நோயற்ற விதையாக இருக்கணும். நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய வந்து கன்றுகள் வந்து நோயற்ற கன்றுகளாக இருக்கணும். இந்த கன்றுகளை வந்து நம்ம கண்டிப்பாக வந்து கன்று நேர்த்தி பண்ணணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வாழையில் வரக்கூடிய வந்து பார்த்திங்கன்னா பூச்சி தாக்குதல்னு பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா தண்டு துளைப்பான் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கூன் வண்டு வந்து ஏற்படுத்தக்கூடியது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த தண்டு துளைப்பான் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த தண்டு துளைப்பான் வந்தது அப்படின்னா என்ன பண்ணால், இந்த தண்டு துளைப்பான் வந்து நம்மளுடைய அந்த வாழை கன்றோட வந்து பார்த்திங்கன்னா மட்டைகள் இருக்கு இல்லைங்களா, இந்த மட்டைகளை தோண்டி உள்ளே வந்து பார்த்திங்கன்னா மட்டைகளோட வந்து ஒவ்வொரு அடுக்கும் வந்து பார்த்திங்கனாக்கா உள்ளே தோண்டி நடு கிழங்கு பகுதி இருக்கு இல்லைங்களா, அந்த கிழங்கு பகுதியை சாப்பிட்றதுக்காக வந்து பார்த்திங்கன்னா முயற்சித்து உள்ளே வந்து ஓட்டை போட்டு போகும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணோம், அந்த வந்து தண்டு பகுதியிலேருந்து இருக்கக்கூடிய சாறு இதெல்லாமே சாப்பிட்டுட்டு ஒரு வந்து பார்த்திங்கன்னா பசை மாதிரி வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு விதமான பசையை வந்து பார்த்திங்கன்னா அந்த அதோட சாப்பிட்ட பகுதி வழியாக வந்து பார்த்திங்கன்னா வெளியேற்றும். இது வந்து பார்த்திங்கனாக்கா அந்த மாதிரி வந்து வெளியேற்றும் போது என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதோட தாக்குதல் அதிகமாக இருந்தது அப்படின்னா விவசாயிகள் பாதிக்கப்பட்ட மரங்கள் இருக்கு இல்லைங்களா, அந்த மரங்களை வந்து பார்த்திங்கன்னா ஒரு மரத்தை வந்து 3லேருந்து 4 துண்டாக வந்து பார்த்திங்கன்னா வெட்டி இதை என்ன பண்ணோம் அப்படின்னா நடு கிழங்கை வந்து பார்த்திங்கன்னா 2 பக்கமும் வர்ற மாதிரி வந்து நம்ம ஒரு கத்தி வச்சு நம்ம வந்து பார்த்திங்கன்னா பொளந்து அதை என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா கவுத்து வச்சிடணும். உங்கள் வயல்லே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த 2 பகுதியை நம்ம பிரித்தோம் இல்லைங்களா, அதை வந்து உங்கள் வயல்லே வந்து கவுத்து வச்சுட்டு 1 மணி நேரம் கழித்து நீங்கள் போய் வந்து அந்த கிழங்கு வந்து அந்த கிழங்கு பகுதியை வந்து நீங்கள் திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் வயலில் வந்து இருக்கக்கூடிய வந்து வண்டுகள் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா மரத்தில் வந்து ஏற்கனவே வந்து இப்போ குறைஞ்சிட்டு இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி வந்து வண்டுகள் எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா அந்த வந்து பார்த்திங்கன்னா அடி கிழங்கு பகுதி இருக்கு இல்லைங்களா, அந்த அடி கிழங்கு பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் உட்காந்து நம்ம வெட்டி வச்ச அந்த கிழங்குல வந்து நம்ம வந்து ஃபுல்லாக சாப்பிட்டுட்ருக்கோம். அப்போ என்ன பண்ணலாம்னா நம்ம வந்து எளிமையாக வந்து பார்த்திங்கன்னா அந்த வண்டுகளை வந்து நம்ம பிடிச்சி வந்து நம்ம எரித்து கொண்டுடலாம். இந்த முறையில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம இது பண்ணிடலாம். இன்னொன்று வந்து பார்த்திங்கனாக்கா இதுக்காகவே வந்து பார்த்திங்கனாக்கா பிரத்யேகமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த மாத்திரை ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் இருக்குது. இந்த மாத்திரை வந்து பார்த்திங்கனாக்கா அந்த பாதிக்கப்பட்ட வந்து சாறு வலியுது இல்லைங்களா, இந்த அந்த பசை மாதிரி வலியக்கூடிய பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாத்திரையை வந்து உள்ளே போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து சிமெண்ட்டோ இல்லை வந்து களிமண் கெட்டியாக வந்து களிமண் கலவையோ வச்சு மேலே மூடிட்டிங்க அப்படின்னா அந்த மாத்திரையோட வந்து பார்த்திங்கனாக்கா மருந்தானது வந்து உள்ளே போயிட்டு அந்த வண்டு இருந்தாலும் வண்டு வந்து பார்த்திங்கனாக்கா கொன்றும். அப்போ வந்து பார்த்திங்கனாக்கா நமக்கு அந்த வண்டுகளோட பாதிப்பும் வந்து நமக்கு வந்து நம்ம அதுலேருந்து மீண்டுடலாம். அதேமாதிரி வந்து மரத்தவும் நம்ம வந்து பாதிப்புலேருந்து நம்ம காப்பாற்றிடலாம். இதுக்கு போக வந்து பார்த்திங்கனாக்கா சிற்றிலை நோய் அப்படின்னு சொல்லுவோம். வந்து பார்த்திங்கனாக்கா அது வந்து ஆங்கிலத்தில் வந்து பஞ்ச் டாப் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சிற்றிலை நோய் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நடவு பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த செடி வந்து பார்த்திங்கன்னா செடியிலேருந்து வரக்கூடிய இலைகள் எல்லாமே விரியாமல் வந்து பார்த்திங்கனாக்கா இலைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து ஒரு குத்தாக இருக்கும்.
குத்தாக இருக்கும். அந்த இலைகள் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா விரியாது. அந்த மாதிரி இருக்கக்கூடியது தான் வந்து பார்த்திங்கனாக்கா அந்த பஞ்ச் ஸ்டாப்னு சொல்லக்கூடிய சிற்றிலை நோயின்னு சொல்லக்கூடியது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பென்டலோனியா நைக்ரோநெர்வோசா அப்படின்னு சொல்லக்கூடிய வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏபிட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பூச்சிகள் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா பரவக்கூடிய ஒரு வைரஸ் நோய். இந்த வைரஸ் நோய் வந்தது அப்படின்னா வந்து நம்ம அந்த கன்று காப்பாற்ற முடியாது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த வைரஸை வந்து நம்ம வந்து பார்த்திங்கனாக்கா வராமல் வந்து பாதுகாக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்து எதுவும் பாதிக்கப்படாத வந்து பகுதியிலேருந்து நம்ம வந்து கன்றுகளை வந்து தேர்வு பண்ணாவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த வைரஸ் தாக்குதலேருந்து நம்ம கட்டுப்படுத்திடலாம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த வைரஸ் தாக்கப்பட்ட வந்து செடிகள் நம்ம தோட்டத்தில் வந்து தென்பட்டாலும் உடனே என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த கன்றுகளை வந்து தோண்டி எடுத்து நம்ம அப்புறப்படுத்தி வயலை வந்து நம்ம சுத்தமாக வச்சுக்கிட்டோம்னா இந்த நோய் வந்து மேலே வந்து பரவாமல் இருக்கும். இந்த மாதிரி வந்து பண்ணும்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பூச்சி நோய் தாக்குதல்லேருந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா காப்பாற்றிடலாம். வாழை விவசாயிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சாகுபடிக்கு வந்து எந்தளவு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த தார் வெளியே வந்ததுக்கப்புறம் அந்த தாரை வந்து தரமான தாரை வந்து கொண்டு வர்றதும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதிலே வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக வந்து நிறைய வந்து பார்த்திங்கன்னா செயல்பாடுகள் செய்ய வேண்டியது இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா அந்த தார் வெளியே வந்ததுக்கப்புறம் பெண் பூக்கள் இருக்கு இல்லைங்களா, பிஞ்சுகள் வந்து வெளியே வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 7 நாளில் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த ஆண் பூவோட வந்து பார்த்திங்கன்னா பூ வந்து நம்ம உடச்சி எடுத்துடணும். அப்போ தான் என்ன ஆகும் அப்படின்னா மற்ற காய்கள் வந்து ஊறுறதுக்கான சத்துக்கள் வந்து கிடைக்கும். இல்லை அப்படின்னா வந்து பார்த்திங்கனாக்கா இந்த ஆண் பூக்களோட வந்து பார்த்திங்கனாக்கா அது ஒவ்வொரு இதெல்லாம் வந்து கீழே விழும்போது என்ன ஆகுனா சத்துக்கள் இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து எடுத்துக்கும். அந்த மாதிரி பண்ணும்போது நீங்கள் வந்து 7 நாள்லேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆண் பூ வந்து கண்டிப்பாக வந்து எடுத்துடணும். அடுத்து உடச்சி விட்டுணும். அடுத்து வந்து பார்த்திங்கனாக்கா 7ஆவது நாள் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆண் பூ உடைச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுன்னா மேலே வந்து பார்த்திங்கனாக்கா இந்த தாரை வந்து பாதுகாக்கிறதுக்கு வாழை பாதுகாப்பு உரை அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கனாக்கா இப்போ வந்து நம்ம உள்ள காற்றுலாம் உள்ளே போகிற அளவுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா வாழை பாதுகாப்பு உரைன்னு சொல்லி புதுசாக வந்திருக்கு. இது நிறைய விவசாயிகள் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இதோட பயன்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த தார் வெளியே வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த தாரை வந்து முழுமையாக நம்ம வந்து பார்த்திங்கனாக்கா இந்த வாழை பாதுகாப்பு உரையினால் வந்து போர்த்தும் போது என்ன ஆகுதுன்னா அது தேவையான காற்று போயிடுது. உள்ளே வந்து பிஞ்சு எந்த அளவுக்கு ஊறி இருக்கிறது நம்ம பார்த்துக்குவோம். இன்னொன்று வந்து பார்த்திங்கனாக்கா சார் ஊஞ்ச பூச்சிகள் வந்து பார்த்திங்கன்னா அந்த தார் மேலே பிஞ்சு மேலே போய் உட்காராதனால என்ன ஆகும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த சார் ஊஞ்ச பூச்சிகள் மூலம் வரக்கூடிய வந்து நோய்கள் வந்து இல்லாமல் தார் வந்து நல்லா வந்து பார்த்திங்கனாக்கா பார்க்கும்போது வியாபாரிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல வந்து விலைக்கு எடுக்கக்கூடிய வந்து பார்த்திங்கன்னா ஒரு தன்மையை வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த வாழை பாதுகாப்பு உரை அப்படிங்கிறது கொடுக்குது. தாரோட தரத்தை வந்து நம்ம அதிகப்படுத்துறதுக்காக வந்து பார்த்திங்கனாக்கா வாழை அந்த தார் மேலே வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு விதமான வந்து பார்த்திங்கன்னா அந்த சத்துக்கள் வந்து நம்ம தெளிக்கலாம். இது வந்து பார்த்திங்கனாக்கா பொட்டாசியம் சல்ஃபேட் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து 2% அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தெளிக்கும் போது வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு அந்த தாரோட வந்து பார்த்திங்கன்னா காய்களோட வந்து பார்த்திங்கனாக்கா எடை மற்றும் வந்து தாரோட வந்து பார்த்திங்கன்னா அந்த நம்ம பளபளப்புன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, தார் வந்து நல்லா வந்து தரமாக வந்து கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எடை வந்து அதிகமாச்சுனாவே வந்து பார்த்திங்கனாக்கா எடை அந்த தாரோட வந்து பார்த்திங்கன்னா காய்களோட வந்து பார்த்திங்கனாக்கா அந்த பளபளப்பு இந்த மாதிரி இருந்ததுனாவே நமக்கு வந்து சந்தைப்படுத்துதலில் வந்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வாழையில் வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல வருமானம் வந்து பார்த்திங்கன்னா வரணும் அப்படின்னா அனைத்து விவசாயிகளும் வந்து பார்த்திங்கன்னா மதிப்பு கூட்டுதல் அப்படிங்கிற வந்து ஒரு தொழில்நுட்பத்தை வந்து நம்ம பயன்படுத்தணும். அதன் மூலம் வந்து நிறைய வந்து அதிலேருந்து வந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் உற்பத்தி பண்ணலாம். அதே மாதிரி மதிப்பு கூட்டுதலுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நாங்களும் வந்து உங்களுக்கு ஆலோசனை கொடுப்போம். எல்லா விதமான ஆலோசனைகள் வந்து தேசிய வாழை ஆராய்ச்சி மையத்திலிருந்தும் நிறைய பயிற்சிகள் கொடுத்துட்ருக்காங்க. அதனால் வந்து வாழை விவசாயிகள் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்தி எங்களை வந்து நீங்கள் வந்து தொடர்பு கொண்டு உங்களுக்கு தேவையான தொழில்நுட்பங்களை பயன்பெற்று நல்ல லாபம் பெற வேண்டும் என்று நமது கரூர் மாவட்ட வேளாண் அறிவியல் மையத்தின் சார்பாக விவசாயிகளுக்கு வந்து திரும்ப வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.